ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் மலர் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஸ்டைலில் எலுமிச்சப்பழ சாதம், வெள்ளை முக்கல்ல சுண்டல் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளார இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாடியில் தேங்காய், லவங்கம், சோம்பு, பட்டை சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விடணும். தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு கொத்து கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்குது. நல்லா சுண்டணும். இந்த அளவுக்கு கெட்டியாகணும். இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்து வெள்ளை முக்கல்ல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, என்னோட ஸ்டைலில் சுண்டல் ரெடி. அடுத்தது எலுமிச்சப்பழம் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். லெமன் சாதத்துக்கு கடலைப்பருப்பு நிறைய இருந்தால் நல்லா இருக்குங்க. ஸோ நிறையா சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நறுக்கி வச்சுருக்க 2 வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். எலுமிச்சப்பழம் சாறு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக புளிச்சாறு ஆட் பண்ணிக்கலாம். புளிச்சாறு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். புளிச்சாறு எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா சளி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மேலாக்க கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். ஆற வச்சிருக்கிற சாப்பாட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் லெமன் ரைஸும் ரெடி. எலுமிச்சப்பழ சாதமும் வெள்ளை மூக்கல்ல சுண்டலும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் லெமன் ரைஸும் சுண்டலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.